இந்த விஷயத்தை மாற்றிக்கிட்டேன்னா எனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுனாலே உங்கள் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் நோக்கி போகுது அப்படின்னு எடுத்துக்கலாங்க. ஏன்னா நீங்கள் உங்களை மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது தான் கடவுள் பல உண்மையை உணர்த்துவாருங்க. நான் 28 வருஷமாக என்னை மாற்றிட்டு தாங்க வர்றேன். இன்னைக்கு காலையில் கூட ஒரு விஷயத்தை மாற்றிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு டைம் மாற்றிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கும்போது எனக்கு ஆத்திரமும் எரிச்சலும் அழுகையும் அவ்வளோ கோபம் வந்ததுங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி பழகின விஷயத்த மாற்றிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆனால் அது நம்ம நல்லதுக்காகத்தான் மாற்றிக்கிறோம் அப்படின்னு அந்த புரிதல் இருக்கும்போது தான் அதை நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணுவோங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஃபஸ்ட்டு விஷயத்தில் கொஞ்சம் போராடுற நிலைமை ஏற்பட தாங்க செய்யும். ஆனால் அது உங்கள் நல்லதுக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த புரிதலோட அதை தொடர்ச்சியாக அதை கண்டினியூ பண்ணுங்க. நீங்கள் மாற்றிக்கிற பயணத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இன்னி நான் மாற்றிக்க போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட பயணிக்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரிங்க, உங்கள் நல்லதுக்காகத்தான் ஒவ்வொரு மாற்றமும் அது உங்கள் முன்னேற்ற பாதையில் தான் இழுத்துட்டு போகும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. நீங்கள் வெற்றி அடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நன்றி.